சங்கீதம் 31 முதலாவது வசனத்தை நான் வாசிக்க, இரண்டாவது வசனத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலும் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். சத்தியபரனாகிய கர்த்தாவே, நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். உமது கிருபையிலே களி கூர்ந்து மகிழுவேன். நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்பும் ஆனேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன். எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது. என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தலின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாயிருக்கட்டும். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூர்ணமாய் பதிலளிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உட்காரலாம். மிக எளிமையான ஒரு சங்கீதம், மிகவும் ஆறுதலான ஒரு சங்கீதம். அதில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வசனம், ஒரு இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வசனம், தேவன் தமது வசனத்தினால் பேசுகிறவர். அல்லேலூயா. அதில் 15வது வசனத்தில் தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபமாய் ஏறெடுக்கிறான். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்தலின் கைக்கும் என்னை தப்புவியும். ஒரு பக்கம் சத்துரு, இன்னொரு பக்கம் என்னை துன்பப்படுத்துகிற ஒரு கூட்டம். பல சமயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இல்லைப்பா, நீ துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் நீ பயப்படாத. நீ கண்ணீரை கடந்து போனாலும் பயப்படாத. நீ தண்ணீரை கடந்து போகும்போதும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். அவைகள் திரளான தண்ணீர் உன்னை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. நீ அக்கினில் நடந்தும் நீ என்ன பண்ணுவ, வேகாட்டு இருப்பாய். எவ்வளவு தான் கர்த்தர் சொன்னாலும், ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாலும் நம்முடைய உள்ளம் ஒவ்வொரு நாளும் கலங்கத்தான் செய்கிறது. நம்ம போகிற இந்த உலகம் வித்தியாசமான ஒரு உலகம், கரைப்பட்ட உலகம். காமத்தினால் நிறைந்திருக்கிற மக்கள், குரோதத்தினால் நிறைந்திருக்கிற மக்கள், பொல்லாப்பு செய்ய நினைக்கிற மக்கள், ஏன் பகைக்கிறோம் என்று தெரியாமலேயே நல்லோரை பகைக்கிற மக்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்,
நன்மைக்கு தீமை செய்கிற மக்கள். பிசாசு இந்த மனிதர்களை பிடித்து வாட்டி வதைக்கிறார். நிறைய பேருக்கு 2 உலகம் இருக்கிறது தெரியாது. 2 உலகம் இருக்கிறது என்பது தெரியாது. 2 உலகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற உலகம், இன்னொன்று ஒளியினிடத்தில் வந்தவர்களின் உலகம். இது 2 தான். எத்தனை பேருக்கு அது தெரியும்? நீங்களும் நானும் ஒளியினிடத்தில் வந்தவர்கள். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள். சொல்லுங்க, நம்மளாம் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளைகள். நிறைய பேர் அறியாமையிலே இருக்கிறாங்க, புத்தி தெரியாமலேயே இருக்கிறாங்க. எவ்வளவாய் தன்னை தானே இவ்வளவு என்னை உடைச்சு இல்லது என்னை குற்றீடாக்கி இன்னைக்கு யாருக்குமே நான் பிரயோஜனமாக இல்லாமல் இருக்கிறேனே, எல்லாரையும் பயமுறுத்தி வாழ்கிறேனே அப்படின்னு அந்த பிசாசு பிடிச்ச அந்த மனிதனுக்கு தெரியல. கிர்கேசனர் அந்த இடத்துல அந்த பிசாசு பிடித்த அவனுக்கு அதை பற்றி ஒரு உணர்வுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நான் இப்படி இருக்கிறேனேன்னு கூட ஒரு உணர்வு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணர்வே இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம உண்டாக்கப்பட்ட போது, நம்ம எல்லாரும் உண்டாக்கப்பட்ட போது நமக்கு 2 சரீரம் தேவனாகிய கர்த்தர் மிக முக்கியமாக புரிகிறதற்காக 2 சரீரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒன்று சரீரம் ஆவிக்குரிய சரீரம், அல்லது அந்த ஆவிக்குரிய சரீரம், ஆவிக்குரிய மனிதன்தான் இந்த சரீரத்தில் வாழ்கிறான் என்பது நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு டர்ட் பாடி, இது ஒரு மாம்சம் சொல்கிறோமே, இது டர்ட் அப்படின்னு சொன்னால் அழுக்கு. அழுக்கு இது துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடந்து பாவிகளின் வழியில் நின்று பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து நம்மளை அழுக்காக்கிக்கிட்டோம். துன்மார்களுடைய ஆலோசனையின்படி நடந்து பாவிகளின் வழியில் நின்று பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல உட்காந்து, அதாவது தொட்டா அழுக்கு, நின்ன அழுக்கு, நடந்த அழுக்கு, எல்லா அழுக்கும் சேர்ந்து உள்ள இருக்கு. இது சரீரமாக இருக்கு. இந்த சரீரத்தில் மனிதன் வாழும்போது உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் புத்தியை தெளிவித்திருக்கிறார், கொஞ்சம் தெளிவிக்கிறார். இப்போ நான் எந்த உலகத்தில் இருக்கிறேன்? தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்கு கிடைச்சிருக்கா? நான் தேவன் எனக்கு தருகிற நான் இன்னொரு உலகத்தில் நான் வாழ முடியணும்னு நான் விரும்புகிறேன். நான் இந்த உலகத்தில் வாழவே விரும்பலை, இந்த வீட்டில் வாழவே விரும்பலை, இந்த ஊரில் வாழவே விரும்பலை, இந்த மனுஷன்ட்ட வாழவே விரும்பலை, இந்த மனைவிட்ட வாழவே விரும்பலை. அப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி வாழவே வேணாம். நீங்கள் உங்கள் மனைவிட்டையும் வாழ வேணாம், நீங்கள் உங்கள் கணவன்ட்டையும் வாழ வேணாம், உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக வாழ வேணாம், உங்கள் பெற்றோர் மூலம் வாழ வேணாம், நீங்கள் யாரையும் நம்பியும் வாழ வேணாம். நீங்கள் ஒரு புதிய உலகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை நம்பி கர்த்தருடைய ராஜ்யம் உங்கள் நடுவில் இருக்குன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஒரு புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் வருகிறேன். நான் எனக்கே பிரியம் இல்லாமல் வாழ்கிறேன். நான் செய்கிறது நல்லது அப்படின்னு எனக்கு என்ன பண்ணலை தெரியல. நான் செய்கிறது தெரியுது, ஆனால் எனக்கு பிரியம் இல்லாமல் வாழ்கிறேன். நான் தவிக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு எங்கேயாவது ஒரு நிம்மதி கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு சமாதானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னுடைய காலம் இதெல்லாம் எப்படியோ காலத்தை முடிச்சுட்டு ஓடுவோம்பா அப்படின்னு நினைக்கிற வயசானவங்க இருப்பீங்க. ஏதோ கிடைச்ச வேலையை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியோ நம்ம இந்த வேலையை பார்த்து இப்படி நடந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லது நம்ம ஏதோ பிள்ளைங்க படிக்க வச்சு ஏதோ எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்களோ அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, எதுக்கு தான் இவ்வளோ பாடுகளோடு நான் வாழ்கிறேன், எவ்வளோ நாள் தான் அதில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஏதோ காலத்தை ஓட்டுகிறவளாக இருந்தால், அதுதான் என்னுடைய சப்ஜெக்ட். நீ உன் காலத்தை நீ ஓட்டுகிறவனாக இருந்தால் கொஞ்சம் நிறுத்து, ஸ்டாப் பண்ணு, கொஞ்சம் கண்ணை விழிச்சுக்கோ. அல்லேலூயா. கொஞ்சம் கண்ணை விழிச்சுக்கோ. உன் காலம் முடியல. நீ ஏதோ காலத்தை ஓட்டணும்னு நினைக்கிற, எப்படியோ காலங்கள் உருண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிற. இப்போ 9 மாதம் நான் நினச்சது வேற, நடந்தது வேற அப்படின்னு 9 மாதம் ஓட்டிட்டு 10வது மாதம் வந்து என்ன பண்ணியிருக்கிறா நிற்கிறேன்னு நினைக்கிற. எனக்கு ஏதோ இந்த வருஷமும் ஓடிடும், எத்தனையோ வருஷம் ஓடணும் மாதிரி ஓடணும். ஸ்டாப், நிறுத்து. நிறுத்திட்டு இப்போ நீ சொல்லு, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. என் சத்துருக்கள் நினைக்கிற மாதிரி
எனக்கு நடக்காது. என் சத்துருக்கள் கைக்கு கர்த்தர் என்னை என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். என்னை துன்பப்படுத்துகிற நடுவில் தேவனை என்ன பண்ணுவார்? தப்புவிப்பார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் தப்புவிக்கப்பட்டேன். என்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் கூட என்னுடைய அமைதியை, என் ஜனம் புறாவை போல அமைதியான இடங்களில் தங்கும், சமாதான தாபரங்களில் இருக்கும். ஆனால் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கேனே, நான் சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறேனே. நான் வேலைக்கு போனால் ஒரு நிம்மதி இல்லை, வீட்டில் போனால் ஒரு நிம்மதி இல்லை, நான் செய்கிறதுல எதுலேயுமே எனக்கு திருப்தி இல்லை. நீ சொல்லிக்கிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. உலகத்தை உண்டாக்கின தேவன் தான் உன்னை தமது கரத்தினால் உருவாக்கி, நீ என் கரத்தில் இருக்கிறாய், உன்னை யாரும் பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அவருடைய கரத்தில் நீ வந்திருக்கிற. அல்லேலூயா. என் கரத்திலிருந்து யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. தேவ பிள்ளைய, தேவனுடைய ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. இந்த காலத்தில் என்ன நடக்குது? எல்லாம் அநியாயமாக தான் நடக்குது. நான் நினைக்காதெல்லாம் எனக்கு நடக்குது. இந்த காலத்தில் என்ன நடக்க போகுது? தேவன் சொன்ன ஒண்ணுமே நடக்கலையே. இது உண்மையிலே ஏதாவது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்ததில் ஒருவர் இருந்தார். அவர் பேர் யோவான் ஸ்நானகன். கர்த்தர் சொன்ன காலம் இதானா? கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஏன் நடக்கலை? ஏன் மாற்றம் வரல? என்னோடு கூட தேவன் வனாந்தரத்தில் பேசினாரு, வரல. யாரோ ஒருத்தரை குறித்து கேள்விப்படுறேன். இயேசு எனக்கு நல்லா தெரியும், இயேசுவோடு கூட பழகிருக்கிற, சின்ன வயசில் விளையாடி இருக்கிற, 6 மாதம் மூத்தவர், அவ்வளோதான். யோவான் ஸ்நானகன் இயேசுவோடு கூட 6 மாதம் மூத்தவர் இல்லை, அவ்வளோதான். என் வாழ்க்கை வனாந்தரம் ஆயிடுச்சு. இயேசு வீட்டிலேயே வளர்ந்தாரு. ஆனாலும் கூட இயேசுவோடு கூட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. இயேசுவை பற்றி எனக்கு அதிகமாகவும் தெரியல. ஏதோ ஒரு ஞானஸ்தானம் எடுத்தார். ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததையும் பார்த்தேன். ஆனால் அவ்வளோதான். ஏதோ சில சமயத்தில் ஏதோ ஒரு சில காரியங்கள் நடக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் இந்த உலகத்தில் ஏதாவது எனக்கு ஆண்டவர் என்னை அனுப்பின காரியங்கள் எனக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, எதுக்கும் இப்போ சிறையில் வந்துட்டேன். ஏரோது என்னை என்ன பண்ணுவான்னு தெரியாது. இப்போ சிறைப்பட்டிருக்கிற எனக்கு என்ன விடுதலை கிடைக்கும்? இந்த ஜனங்களுக்காக நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன். இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் பக்கத்தில் சமீபத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். எவ்வளோ தூரம் பேசினேன். ஆனால் நல்லதுக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை. நல்லவனுக்கு வாழ்க்கையே இல்லை. ராஜாவாக இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தான். உன் அண்ணனுடைய ஒரு தம்பியுடைய மனைவியை நீ என்ன பண்ணியிருக்கிற, வச்சிருக்கிற, பிலிப்பினுடைய மனைவியை வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது எந்த ராஜாவும் கேட்கல, இந்த ஏரோது ராஜாவும் கேட்கல. எனவே என்னையும் சிறையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். ஒரு சின்ன பிள்ளை சொல்கிறத கேட்டு சிறையில் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். நீதிமான் வாழ்கிறதுக்கு இந்த உலகத்தில் இடமே இல்லை. உண்மையாக வாழ்கிறதுக்கு இடமே இல்லை. சரிப்பா, இயேசு குறித்து ஏதோ கேள்விப்படுறேன், இயேசு என்ன சொல்கிறான்னு போய் பாருங்கள், போய் கேட்டு வாங்க. அவருடைய சீஷர்கள் 2 பேர் அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர்கள் வந்து கேட்குறாங்க, இதுதான் காலமா? இந்த காலத்தில் ஏதாவது நன்மை நடக்குமா? தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் யாராவது இருக்காங்களா? தேவனுடைய சத்தியம் இன்னைக்கு கேட்கப்படுமா? தேவனுடைய ரட்சிப்பு இன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் சொல்கிறாரு, குருடர், நீ கேட்காததை கேட்பப்பா, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, காலம் என் கரத்தில் இருக்க. நீ சிறைப்பட்டிருக்கிற, ஒரு நன்மை இல்லை, நன்மைக்கு தீமை நடக்குது, இது காலங்கள் எப்படியோ முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிற, நீ எதிர்பார்த்த எதுவும் நடக்கலைன்னு நினைக்கிற, வந்து பார், இந்த காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு பார். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனசில் கூட இயேசு எனக்கு என்ன செஞ்சான்னு சொல்லிடாத. 9 மாதமும் இயேசு எனக்கு என்ன செஞ்சாருன்னு சொல்லிடாத.
உன் கண்கள் அதிசயங்களை பார்க்க போகிறார். உன் காதுகள் அதிசயங்களை கேட்க போகிறது. தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. தரித்திரர் என்றால் என்ன? தரித்திரர் என்றால் என்ன? எனக்கு தேவை இருக்கு, என் தேவைக்கு கீழே தான் நான் வாழ்றேன். என் தேவை தரித்திரன்னா எனக்கு ஏதோ பணம் மட்டும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு நேசிக்கிறதுக்கு ஆள் தேவை, ஆனால் ஒருத்தனும் இல்லை, அது கீழே வாழ்கிறேன். எனக்கு தேவை இருக்குது, ஆனால் நான் அந்த தேவையை சந்திக்கிறதுக்கு எனக்கு வேலையில் பத்தலை, பணம் பத்தலை, அதனால் நான் கடன் வாங்குறேன், அதை விட்டு கீழே இறங்கி இருக்கிறேன். என் தேவை எனக்கு நல்ல வீடு வேணும், எனக்கு நல்ல வீடு இல்லை, ஏதோ இருக்கிறதுல ஒரு இடத்துல நான் இருந்துட்டு இருக்கிறேன். அந்த தேவைக்கு கீழே வாழ்கிறேன். தேவைக்கு கீழே இருக்கு. எது தேவை? தேவைக்கும் கீழே இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் பேரு தரித்திரர். அப்ப தரித்திரருக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? இன்னைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய தேவை என்ன? எனக்கு ஒரு பக்கம் துன்மார்க்கருடைய உலகம், இன்னொரு பக்கத்தில் இன்னொரு உலகத்தை நான் உனக்கு காண்பிக்கிறவா அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். ரொம்ப வித்தியாசமானது. எனக்கு காலையிலேருந்து நிறைய காரியங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒருவேளை காலையில் இப்படி வந்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் இன்னும் நல்ல செய்திகளை கொடுக்கலாம் அப்படின்னு எனக்குள்ள மனசில் வந்துகிட்டே இருக்கு. சரி, உங்களை கேட்டு தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறது வேறு ஒரு உலகம். ஆமென். நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை விட நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிறேன். அல்லேலூயா. நான் வெளியில் எங்கேயும் வாழலை. என்னை சுற்றி பாதுகாக்கிற தூதர்களை நான் பார்க்குறேன். எனக்காக உணவு ஆயத்தமாக இருக்கிறத பார்க்குறேன். எனக்காக என்னுடைய வீடு ஆயத்தமாக இருக்கிறத பார்க்குறேன். எனக்காக என் வேலை ஆயத்தமாக இருக்கிறதை பார்க்குறேன். எனக்காக ஊழியம் காத்திருக்கிறத பார்க்குறேன். நான் பேசுகிறத கேட்குறதுக்கு 10 பேர் இருக்கிறத நான் பார்க்குறேன். நான் சாதாரணமான உலகத்தில் வாழல. என்னுடைய ஒவ்வொரு நடையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறது. நான் உடுத்துறது ராஜாவின் உடை, நான் உடுத்துறது ராஜாவின் பார்வையில் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் மேவிபோசேத், நேற்று வரை அவன் இருந்தது லோதேபார். நேற்று வரை இருந்தது அவனுடைய லோதேபார்ல வாழ்ந்தான். லோதேபார்னா பேய்களின் குடியிருப்பு. நீ அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில் இருக்கலாம். பேய்களின் குடியிருப்பு. அப்படிப்பட்ட இடத்துல அவனுக்கும் கல்யாணம் இருந்தது, அவனுக்கும் பிள்ளை இருந்தது. ஆனால் அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல சப்பானியா மாறிட்டான். சப்பானினா நான் உடல் உறுப்பு மாத்திரம் சொல்லலை, ஆசை இருக்கு, என் ஆசை எதுவுமே நடக்கலை, அதுதான் சப்பானி. நம்ம சொல்லுவோம்ல, முடவன் கொம்பூத்தனுக்கு ஆசைப்படலாமான்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு நல்லா இருக்கணும்னு விருப்பம் இருக்கு, எனக்கும் இப்படிலாம் செய்யணும், போகணும், வரணும்னு எத்தனையோ காரியங்கள், எதுவுமே எனக்கு நடக்கலை. அதுதான் சப்பானியின் வாழ்க்கை, அதுதான் முடமாகி போன வாழ்க்கை. ஆனா ஒரு நாள் அழைப்பு வருது, ராஜாவின் இடத்துல இருந்து அழைப்பு வருது. எப்படிப்பட்ட அழைப்பு தெரியுமா வருது? கொஞ்சம் நல்லா கவனிங்க. உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் கவனிங்க. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். சொல்லுங்க, என்ன எங்க கொண்டு போனாரு? என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, அவருடைய வலது கரம் என்னை அணைக்கிறது. அல்லேலூயா. என் மேல ஒரு கொடி பறக்குது. எல்லாரை விட என் மேல என் இயேசு அதிகமான நேசத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ என் வாழ்க்கையில் குறை இருந்திருக்கு, எவ்வளவோ என் வாழ்க்கையில் நான் தவறு செஞ்சுருக்கிறேன், எவ்வளவோ நான் போராடி இருக்கிறேன், எவ்வளவோ கீழே போயிருக்கிறேன், எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துருக்கிறேன். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே என்னைக்கு கர்த்தர் என்னை ரட்சித்தாரோ அன்னைக்கு எல்லாரை விட என் தலை மேலே ஒரு நேச கொடி பறந்திருக்கிறத நான் மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்தாங்க. தெரியலையா? உங்கள் எல்லாரை விட நாடிக்கடி யோசிக்கிறது, என் மேலே ஒரு நேச கொடி பறக்குது. இந்த பொறாமையில் தான் யாரும் ஆமேன்னு சொல்லலையோ.
அடிக்கடி சொல்லுங்க, என் மேல ஒரு நேச கொடி என்ன பண்ணுது, பறக்குது. எல்லாரும் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த அந்த விருந்து சாலை, ஒரு ராஜாவினுடைய அந்த சாப்பாடு டேபிள் இருக்கு பாருங்க, சாப்பாடு டேபிள். நான் பல சாப்பாடு டேபிளை பார்த்துருக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் அப்படி ஒரு பெரிய பந்தி வைப்பாங்கன்னா எப்படின்றதையும் நான் பார்த்துருக்கேன். பல தடவை 5 ஸ்டார் ஹோட்டல்களையும் பார்த்துருக்கிறேன், பல நாடுகளையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் எந்த இடத்துல இல்லாத நான் ஒரே ஒரு இடத்துல பார்க்கல, ஒரு கிங்ஸ் பேலஸில் அவங்களுக்கு இருக்கிற அந்த விருந்து சாலைக்கு வைத்து இருக்கிறது பார்க்கல. ஆனால் டிவியில் வருது. நம்ம பிரதமர் அடிக்கடி என்ன பண்ணுறாரு, போகிறார், பல நாடுகளுக்கு போகிறார். பார்த்தா பெரிய விருந்து டேபிள் போடுறாங்க. ஒரே நேரத்தில் ஒரு 100-200 பேர், எல்லாம் உலகத்தினுடைய மிக முக்கியமான பேரெல்லாம் வந்து இருக்கிற இடம், ஐநா சபையில் இருக்கிற முக்கியமானது, அல்லது பெரிய அமெரிக்காவில் ஒரு விருந்து கொடுத்தாங்கன்னு சொல்லும்போது அதனுடைய அந்த பெரிய டேபிள், அந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள். அந்த டேபிளில் உட்காந்து நம்மளை வந்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து எல்லாரும் வந்து இருக்கிறாங்க, முக்கியமானவங்க எல்லாரும். ஆனால் உலகத்தில் மிகவும் இழிவாய் எண்ணப்பட்ட துன்மார்க்கர் நம்மை பார்த்து எவ்வளவோ கேவலமாய் பேசின, அல்லது நம்மை சஞ்சலப்படுத்த வேண்டும் என்று துன்பப்படுத்த நம்மை சுற்றி எவ்வளோ பேசுகிறாங்களே, அவ்வளோ பேர்களும் கை கட்டி நிற்க ஒரே ஒருத்தருக்காக கர்த்தர் காத்திருந்து நம்மை பார்த்து, உனக்காக தான் இவ்வளோ நேரம் காத்திருக்கிறேன், வா நீ வந்த பிறகு தான் சாப்பிட போகிறேன், என் பக்கத்தில் வந்து உட்காருன்னு மேவிபோசேத்துக்கு அன்னைக்கு தாவீது ராஜா ஒரு கிருபை கொடுப்பானா, இன்னைக்கு ஆண்டவர் இன்றிலிருந்து இந்த விருந்து சாலைக்கு கர்த்தர் உன்னை அழைத்து அவருடைய நேசத்தினாலே அந்த விருந்தை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விருந்து சாலையில் என் வாழ்க்கை கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்னா சீக்கிரமாக ஒரு 3 காரியத்தை தெரிஞ்சுக்குங்க. அடிப்படையான காரியம் ஒன்று, ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் முதல் ஒரு காரியம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க, ஆவியில அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்க. என்ன பண்ணுங்கன்னா, ஒன்று அதிகாலையிலேயே கர்த்தரை தேடுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போ இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும், கூட கொடுக்கப்படும். ஆமென். முதல்ல காலையில் 8 மணிக்கு எழுந்திருக்கிறது, 7 மணிக்கு எழுந்திருக்கிறது தயவு செஞ்சு நிறுத்துங்க. நீ என்ன தான் வேலை வெட்டி முடித்தாலும் காலையில் ஒரு 5 மணிக்காவது எழுந்திரிச்சிடும். வெட்டி பிடிச்சாலும் நான் சொல்லி கொடுத்தேன், நீயும் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னு கற்றுக் கொடுத்தேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு வேத வகுப்பு போயிட்டுருக்கு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறவங்க? ஆமாம். எத்தனை பேர் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா முதல்ல தூக்கத்தை வெறுத்துட்டு தேவ சமூகத்தை விரும்பி காலையிலேயே கர்த்தருடைய சமூகத்தில் அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக அவருடைய சமூகத்தை அவருடைய முகத்தை தேடிட்டிங்கன்னா அன்னைக்கு முழுதும் வருகிற வெற்றியை, அன்னைக்கு முழுதும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவனால முடியாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க, அனலா இருங்க, ஊழியம் செய்யுங்க. ஊழியம்ன்றது என்ன அப்படின்னா, இயேசுவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. நான் அடிக்கடி யோசிப்பேன், உலகத்தினுடைய எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யலை. ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டுகள் எனக்கு நல்ல வேலை கிடையாது. நான் உலக பிரகாரமாய் கேட்ட எதுவுமே எனக்கு எது கிடையாது. ஆனால் ஒன்று எப்பொழுதும் நான் ஜெபத்தில் என்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வலிந்து கொண்டே இருக்கும். அடுத்த நிமிஷம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லணும்னு நினைச்சாலும் அவருடைய அன்பை நினைக்கும் போதே அப்படி கண்ணிலேருந்து அப்படி ஊற்றிக்கொண்டே இருக்கும். ஏன்னா என் மேலே பறந்தது அவருடைய நேசத்தின் கொடி. தேவ பிரசன்னத்தில் தான் அதை இங்கே பார்ப்பீங்க. நீங்கள் நடக்கிற உலகம் வேற, உங்கள் எதிர்பார்ப்பு வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு நேற்று பாப்பா வந்து ஏதோ ஒரு ஹெல்ப் கேட்டா, உடனே ஏதோ செய்ய சொன்னா, உடனே தண்ணி கொண்டு வந்து என்ன கொடுத்தான்னு எனக்கு தெரியல. உடனே அது செஞ்ச உடனே அந்த பாப்பா பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி சிரிச்சிட்டு சொன்னா, தாத்தா ஐ லவ் யூ அப்படின்னா.
அப்பாவை பார்த்து எத்தனை பேர் நீங்கள் ஐ லவ் யூ ஃபாதர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க? இயேசுவே உம்மை நேசிக்கிறேன். இன்னைக்கு நீ சொல்லனாலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறாரு, ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ மை டாட்டர்ன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்ம மேலே அப்படி நேச கொடி இருக்கு. நீ இன்னைக்கு சாப்பிட்றியோ உடுத்துறியோ, இன்னைக்கு யாரும் ஒன்று நேசிச்சாங்களோ நேசிக்கலையோ, நீ ஒரு காரியத்தில் ஜாக்கிரதையாயிரு. அவரை மாற்றணும் சாட்டிஸ்ஃபை பண்ணு, அவரை மாற்றணும் உயர்த்து, அவரை மாற்றணும் தேடு. இனி தேடுகிறது எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு அவர் நல்லவராக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல ஒரு நேச கொடி உன் மேல இருக்கு, அவருடைய கரத்தில் இருக்கிற. ரொம்ப அழகா சொல்றான், அப்படி அழகா சொல்றான். சாலமோன் சொல்லும்போது அவருடைய கரம் என் தலையின் மேல் இருக்கு. கழுத்தை கட்டி பிடிச்சு கொள்ற ஒரு அற்புதமான ஆண்டவர். அப்படி அன்பின் அரவணைப்பிலேயே நம்மை வைத்துக் கொள்ள விரும்புகிற ஒரு அன்பு ஆண்டவர். அந்த நேச கொடி நிலிருந்து அந்த நேசம் உங்களை நிரப்புகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றோம்? கொஞ்சம் நெஞ்ச சொல்றது, என் நேச கொடி, என் நேசருடைய கொடி என் தலைமையில பறக்குது. அவருடைய கரத்தில் தான் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேருக்கு அந்த உணர்வு இல்லை. எத்தனையோ நாட்கள் அழுது இருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் காயப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ நாட்கள் தனிமையாக இருந்திருக்கிறேன். நான் தனிமையாக இருக்கிற நேரத்தில், அழுது இருக்கிற நேரத்தில், நான் போராடி இருக்கிற நேரத்தில், நான் அப்படியே அப்பான்னு நான் கதறும்போது ஒரு கை என் மேலே வந்து அமருகிறதை பார்த்துருக்கிறேன். என் தோலை தட்டி கொடுக்கிறத பார்த்துருக்கிறேன். என் தலை அப்படி தடவுறத பார்த்துருக்கிறேன். எந்த கையின் அரவணைப்பை விட என் இயேசுவின் அதிசயமான கரம், அந்த நேச கொடி உண்மையில பறக்கும். அல்லேலூயா. ரெண்டாவது காரியம் என்ன, நீங்க என்னாலும் லூக்கா 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், லூக்கா 8வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். சீக்கிரம் அழிஞ்சு போகிறதுக்காக மனசை விட்டுறாதீங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு. நிறைய வசனத்தை கேட்குறீங்க. சிலது கிடைச்சா என்ன, சிலது கிடைக்கலனா என்ன, சிலருடைய அன்பு கிடைச்சா என்ன, சிலருடைய அன்பு கிடைக்கலனா என்ன, சில பொருள் கிடைச்சா என்ன, சில பொருள் கிடைக்கலனா என்ன, என்ன இருக்குதோ அதில் சந்தோஷமா வாழுங்க. அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றினாலே அதுவே சந்தோஷம் நினைப்பீங்க. யாரோ ஒருத்தருடைய அன்புக்காக இயங்கிட்டு இருக்காதீங்க. எதுலையாவது போய் மாட்டிக்காதீங்க. முள்ளுகளில் போயிடுவாங்க. முள்ளில் சில விதைக்கப்பட்டவர்கள் போய் பிரஜபத்துக்குடைய கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களாலும் நெருக்கப்பட்டு பலன், அந்த அந்த முள்ளு வந்து நெருக்கூடாது. முள்ளு வந்து நெருக்கக்கூடாது. யாரோ சொன்ன வார்த்தை உனக்குள்ள முள்ளா தச்சுச்சுன்னா அதை தூக்கி எறி. முள்ளு உள்ளே குத்திட்டு இருக்க எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பேன். என் காலில் முள்ளு குத்துச்சுன்னா, உடம்புல முள்ளு குத்துச்சுன்னா முதல்ல நான் செய்கிற வேலை என்னது? நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஐயோ முள்ளு குத்திச்சு, பாருங்க பாருங்க பாரு. நீ எடுத்து போடு. முள்ளை பத்தி பேசிட்டு இருக்கிற, தூக்கி ஏறி. சில பொருள் போயிடுச்சுன்னா கவலைப்படாத. சில நன்மை செய்தவர்கள் உன்னை விட்டு போனாங்கன்னா அதை பத்தி யோசிக்காத, சிந்திக்காத. யாரோலையோ உனக்கு பிரச்சனை வரப்போகுது, எதுனாலையோ உனக்கு ரொம்ப பிரச்சனை வரப்போகுது. தேவன் அதெல்லாம் விளக்குவாரு, வேணான்வாரு. சிலருடைய அன்புல போய் மாட்டிக்கிட்டு முள்ளா தச்சிட்டு இருக்கிற மக்கள் எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை திருமணமானவங்க. சிலருடைய அன்பு காட்டுறதை வச்சு அது வெளியில தெரியாது, ஆனால் அந்த முள்ளு தச்சிட்டே இருக்கும் உனக்கு. அது வெளியே வா. சிற்றின்பம், சிற்றின்பம். இன்னைக்கு இதை சாப்பிட்டே ஆகணும், கர்த்தர் கொடுத்தா சாப்பிடு, ஆனால் இதை சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அலையாத. என்ன சொல்லுங்க? அலையாத. சொல்லுங்க, அலையாத. ஆசை அலைந்து தேடுகிறது. சும்மா ஆசைப்பட்ட கண்டதெல்லாம் ஆசைப்பட்டு அலைஞ்சு அதனால உன்னை முள்ளுக்குள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடாத, சேர்த்துடாத. எது உண்மையா இருக்குமோ, ஆண்டவர் கொடுக்கிற ராஜ்யம் என்பது எல்லாமே நித்தியத்துக்குரியது.
எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறது சமாதானம், சந்தோஷம், நீதி, உண்மை, பரிசுத்தம் எல்லாம் நித்தியத்துக்குரியது, இன்னைக்குமே இருக்கிறது. ஆனால் நீ அலைகிறது எல்லாம் எதுக்கு தான்? ரொம்ப ஆச்சரியமா உங்களை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. அலைஞ்சாமாவனே இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க. எல்லாத்துக்கும் அலைஞ்சு 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 கொஞ்சம் அமைதியாயிடும். மூணாவது முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. சங்கீதம் 126:6, சங்கீதம் 126:6, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு தான் போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான். இதில் உங்களுக்கு பணத்தின் மேலே அல்லது சொத்தின் மேலே ரொம்ப அதிகமான ஆசையும் வாஞ்சியும் கொண்டு போயிட்டு இருக்காதீங்க. ரொம்ப சண்டை நடக்கிறது உங்கள் பணத்தினால தான். நீங்கள் உறவுகளில் விருப்பு வர்றதுக்கு காரணம் அவன் கொடுக்கல, அவன் கொடுத்தான், இவன் கொடுக்கல, இவன் வாங்கிட்டு கொடுக்கல, இவன் கொடுக்க வேண்டியது கொடுக்கல, இவன் செய்ய வேண்டியது எனக்கு செய்யலை, இப்படியே தான் போட்டு நிற்கிற. ஆனால் நீ அதுலேருந்து வெளியே வரணும்னா நீ முதல்ல கொடுக்க பாரு. தைரியமாக போய் கொடு, சந்தோஷமாக போய் கொடு. ஐயோ நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் வந்து கேட்டார், பிச்சை கேட்டார். காரைக்கால் அப்படி வந்து பிச்சை கேட்கறது கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அப்படி கேட்டோன்னு நான் கொடுக்க போகிறேன், அது வந்து அதை பார்த்து இவன் போயிட்டு குடிச்சிடுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் குடிக்கிறான்றதுக்காக என்னுடைய குணத்தை நான் மாற்றிக்க விரும்பலை. எனது கொடுக்கறது என் குணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கொடுக்கலன்றதுக்காக யோசிக்காத, நீ போய் கொடு. அவங்க ஒரு விருந்து வைக்கலன்றதுக்காக யோசிக்காத, நீ அவங்களுக்கு விருந்து கொடு. அவங்களுக்கு கிறிஸ்மஸுக்கு அவங்க உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காத, நீ அவங்களுக்கு ட்ரெஸ் என்ன பண்ண எடுத்து கொடு. கொடுக்கும்போது ஒரு உள்ளமா அழுதா பரவாயில்ல, கொடு. கர்த்தருக்கு கொடுக்கும்போது, ஊழியத்துக்கு கொடுக்கும்போது உன் உள்ள அழுவணும். ஏன்னா நீ கண்ணீர் விடணும். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை ஆனாலும் நான் கொடுக்குறேனே, நீ கண்ணீர் விட விட கொடுத்துக்கிட்டே இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிறது நீ உன் கையினால கொடுப்ப. தேவன் கொடுக்கிறது ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஊழியத்துக்கு கொடுக்கும்போது தேவன் அவருடைய ராஜ்யத்தை கற்றவங்களுக்கு கர்த்தர் வெறுமையாக விடவே மாட்டார். கர்த்தர் உன்னை குறைவாக வைக்கவே மாட்டார். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். ஆனால் ஒன்று நினச்சிக்கோ, அவன் தான் அறுத்த அரிகளை கொண்டு, தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்ப வருவான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. உங்கள் காலம் உங்களுக்காக கனிந்து காத்திருக்கிறது. நீங்கள் கம்பீரத்தோடு கூட வருவீங்க. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, எப்பெல்லாம் சமூகத்தில் வரும்போது நீங்கள் அழுது கொண்டு இனிமேல் வரமாட்டீங்க. இனிமேல் கம்பீரத்தோடு இருப்பீங்க, கம்பீரத்தோடு வருவீங்க. கர்த்தர் உங்களை விருந்து சாலையில் தான் கொண்டு போய் நிறுத்துவார். உங்களை விருந்து சாலையை கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் மேலே அவருடைய நேச கொடி பறக்கும். எழுந்து நிற்போமா? உஷல தரபலம். Thank you, Jesus. ஆவியானுடைய பிரசன்னம் வேதனையோடு வந்த உடனே, இவ்வளவு நாளும் எதுவும் எனக்கு நடக்கலையேன்னு சொல்றதுனால, நான் எதிர்பார்த்தது எதுவுமே கிடைக்கலையே, சஞ்சலத்தோடு வந்திருக்கிறேன், சந்தோஷமே இல்லாம வாழ்றேன் அப்படின்னு நீ கண்ணீரோடு வந்த. இல்லம்மா, என் காலங்கள் கடந்து போகலை. நீங்க சொல்லுவீங்க, என் காலங்கள் என் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறார், அவர் என்னை விருந்து சாலைக்கு கொண்டு போவார். நான் குறைவை யோசிச்சேன். என் கண் என் மேல் குருடர் பார்க்கிறதை பார்க்கும், செவிடர் கேட்கிறதை பார்க்கும். என் காரியத்துல குருடா இருந்தவங்க, நான் என்ன சொன்னாலும் செவிடா கேட்காம இருந்தவங்க, எதுக்காகவும் நடக்காம நீ நன்ன நடக்க வச்சவங்க இனிமேல் நடப்பாங்க. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க தேவன் என்னை அனுப்புவார். எனக்கு இனிமேல குறைவு இருக்காது, இனிமேல நிறைவு இருக்கும். குறைவுக்கு மேலதான் இருக்கும்.
குறைவுக்கு மேல ஒரு நிறைவு இருக்கும். என்னை விருந்து சாலையில கொண்டு போவார். ஏன்னா என் மேல கர்த்தருடைய நேச கொடி பறக்குது. என் மேல கர்த்தருடைய நேச கொடி பறக்குது. ஆவியானவர் ஜெய கொடி ஏற்றாரு. ஆவியானவர் என் மேல ஜெய கொடி ஏற்றாரு. ஷகல தரதல பரதனி பரிதரோ ஓ ரிகல தரபல ரிகபபபபபப பபபபப ஓ ரபலப ரிகபபபபப ரிதரபலப ஷபபப. துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.